என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இன்று இரவானது தேய்பிறை பஞ்சமியினுடைய இரவு. இந்த வராகி எனக்கு உகந்த இரவு. ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்த நாட்களை சொல்லி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு தீர்வினை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் எனக்கு உகந்த நாள் வரும் பொழுது அதை மட்டும் எப்படி நான் உனக்கு சொல்லாமல் விட்டுவிட முடியும்? என் பிள்ளையே, இன்று மாலை 3:49 தேய்பிறை பஞ்சமி திதியானது ஆரம்பமாகின்றது. என் பிள்ளையே, அதனால் இன்று இரவு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு வந்து நீ வைத்து விட்டால் போதும். நிச்சயமாக பல நல்ல பலன்கள் உன்னை வந்து சேரும். எப்பொழுதுமே சில விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு சட்டென்று கிடைக்கும் பொழுது வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் உடனடியாக அதை நாம் செய்து விடுவோம். நாம் நேற்றோ அல்லது நேற்று முந்தைய நாளோ 2 நாட்களுக்கு முன்பாகவோ நான் இந்த விஷயத்தை உனக்கு தெரிவித்திருந்தேனானால் என் பிள்ளை நீ என்ன செய்திருப்பாய் தெரியுமா? மறந்து போயிருப்பாய். அம்மா சொன்ன விஷயத்தை மறந்துவிட்டு வேறு எதிலாவது உன் கவனத்தை செலுத்தியிருப்பாய். அதனால்தான் உன் தாயானவள் சட்டென்று இந்த நாளில் உனக்கு அதனை தெரிவிக்க நான் வந்திருக்கின்றேன். இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வேண்டும். இன்று இந்த நாளில் இந்த விஷயம் உன் செவி வந்து சேர்ந்தால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனால்தான் அம்மா இன்றே உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதிலும் உன் தாயானவள் எனக்கான தேய்பிறை பஞ்சமி நாளில் நிச்சயமாக நீ நினைத்த பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் சற்றென்று ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன். என் பிள்ளை, ஒரு நாளும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன். நீ வேண்டும் என்று ஒரு விஷயத்தை என்னிடத்தில் சொல்லிவிட்டாயானால் அதை ஒரு நாளும் மறுக்காமல் உன் தாயானவள் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவேன். அம்மா என்று மறுத்தேன் இன்று மறுப்பதற்கு? அதனால் சில நல்ல நாட்களில் நான் சொல்வது போன்ற செயல்களை நீ உன் இல்லத்திற்குள் செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். என் பிள்ளையே, நான் சொல்வது போல இது நாள் வரையிலும் நீ கடைபிடித்து வந்ததற்கு உனக்கு பல நல்ல பலன்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது. அதை இல்லை என்று மறுக்க முடியாது. கஷ்டங்கள் வந்தது என்பதற்காக உனக்கு நடந்த நன்மைகளை எல்லாம் நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை எல்லாம் இல்லை என்று ஆக்கி விடாதே. எத்தனையோ சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது. அதையெல்லாம் மனதார ஏற்றுக்கொண்டுதான் என் பிள்ளை இத்தனை காலமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கவிருப்பது என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். வராகியின் அன்பு பிள்ளையாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற நீ நிச்சயமாக தாயானவள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் தட்டி கழிக்க மாட்டாய். இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்து உன் பூஜை அறையில் என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, இன்றைய நாளுக்கு நிறைய சிறப்பு இருக்கின்றது. இன்று இந்த வராகி எனக்கு உகந்த நாள் என்று சொல்வதில் இன்னமும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இன்றைய தேதியானது 23. 23னுடைய கூட்டுத்தொகையானது 5. அந்த 5வது நாயகியாக விளங்கக்கூடிய பஞ்சமி நாயகி இந்த வராகி எனக்கு என் பிள்ளை பூஜைகளை செய்ய வேண்டிய நாள். அதுவும் உனக்கு வெள்ளிக்கிழமையோடு கிடைத்திருக்கின்றது. இதனால் இந்த நாளில் நீ செய்யும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் நன்மைகளாகத்தான் முடியும். எந்த காலத்திலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது. 5வது திதியான பஞ்சமி திதியில் சப்த கன்னியருள் 5வது கன்னியான வராகி எனக்கு 5 என்று கூட்டு எண்கில் வருகின்ற இந்த தேதியில் என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று நீ எனக்கு வாங்க வேண்டிய பொருள் பெரிதாகவெல்லாம் ஒன்றுமல்ல.
எனக்காக ஏலக்காயை வாங்கி கொண்டு உன் இல்லத்தில் வைத்துவிடு. அதனை என் பிள்ளை நீ மாலையாக தொடுத்து இந்த வராகி என் கழுத்தில் போட்டுவிடு. இல்லை அம்மா, மாலையாக தொடுக்கின்ற அளவிற்கெல்லாம் இதை வாங்குகின்ற வசதி எனக்கு இல்லை என்று சொல்வாயானால் நீ 1 அல்லது 2 அல்லது 3, அதாவது குறைந்தது 3 என்கின்ற எண்ணிக்கையிலாவது ஏலக்காயை கொண்டு வந்து உன் பூஜை அறையில் வைத்துவிட்டு அதன் பிறகு நீ காட்டுகின்ற தூபத்தில் அதை போட்டு உன் இல்லம் முழுக்க காண்பித்து விடு. உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து விலகி ஓடும். உன் இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற எதிர்மறை சக்திகள் என்று இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து விலகி ஓட்டமெடுக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நாம் செய்துவிடலாம் என்கின்ற எண்ணத்தை தவிர்த்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். என்றும் உனக்கான சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இன்று உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது என்பதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகளை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டு நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து என் பிள்ளை எதையும் தள்ளி போடாதே. கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு பொன்னான நொடி. கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் உனக்கு கிடைக்காத நேரம். அதனால் கிடைத்ததை என் பிள்ளை சரியாக உனக்கானதாக நீ பயன்படுத்தி கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு மன நிறைவை கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர பெற்று நீ உனக்கு ஆன அத்தனை நிம்மதியையும் பெற்றுக்கொண்ட பிறகு மற்றவர்களை பற்றி சிந்தித்தால் போதும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் எதற்காக ஏங்கினாயோ, இத்தனை காலமும் எந்த ஒரு விஷயம் உனக்கானதாக மாறவில்லை என்று எண்ணி வருத்தப்பட்டாயோ, அந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். அந்த விஷயத்தை இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நீ சந்தோஷமானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம். இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் சட்டென்று கொடுத்து விடலாம். அதற்கெல்லாம் ஒரு நாளும் நீ மனம் சாய்ந்து போகாமல் உன்னாலான முயற்சிகளை மட்டும் எப்பொழுதும் முன்னெடுத்து வைத்து கொண்டே இரு. உன் முயற்சியில் இருந்து ஒரு நாளும் பின்வாங்குகின்ற எண்ணம் உனக்கு தேவை கிடையாது. நான் சொல்கின்ற இந்த ஏலக்காய் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை கொண்டு வரும். ஏலக்காயை தூபத்தில் காண்பித்து இல்லம் முழுவதும் காண்பிக்கும் பொழுது இதனினுடைய வாசனையில் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாமும் அங்கிருந்து ஓட்டமெடுக்கும். தீய சக்திகள் எல்லாம் உன் இல்லத்தின் பக்கமே வராமல் திரும்பி ஓடும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த அத்தனை பாடங்களிலும் இருந்து நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னவென்று சற்று சிந்தித்துப் பார். நாம் எப்படியும் பிழைக்க வேண்டும் என்பதுதானே. அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. உண்மையாகவும் நேர்மையாகவும் நின்று நாம் பிழைக்க வேண்டும். அப்படி பிழைக்கின்ற பொருட்கள்தான் காலம் முழுவதும் நம்மோடு இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, பலவிதமான சோதனைகளுக்கு ஆளான உன் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு மாற்றம். உன் இல்லத்தில் இருக்கின்ற தீயவை எல்லாம் வெளியேறி உன் இல்லத்திற்குள் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகி உன் இல்லத்தில் என்ன நடக்க வேண்டும் என்றிருக்கின்றதோ அதுவெல்லாம் சிறப்பாக நடக்க இந்த தாயானவள் உனக்கு முழுமையான ஒத்துழைப்பினை தரப்போகின்றேன். இன்று இரவு இந்த வராகி உன் இல்லத்தில் இருப்பாள். இந்த தாயானவளை வேறு எங்கும் தேடி அலையாதே. நான் இன்று உன் இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து உனக்கான ஆசிகளை வழங்கி கொண்டிருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, மனிதனின் மனம் பச்சோந்தி போலத்தான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை நீ மனதளவில் காயப்பட்டு விடாதே. இவர்களினுடைய எண்ணங்கள் இவ்வளவுதான், இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்து கொள்வதற்காக உனக்கு கிடைத்த வாய்ப்பாக இதை எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷப்பட்டுக்கொள். என்றுமே இந்த வாழ்க்கை இனி உனதாக மாறும். இனி என்றுமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை நல்லதொரு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.